அது உங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா கூட கிஃப்டா கூட இந்த பேக்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க பேகு. ஸோ எத்தனை வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மேடம் நம்பர் கீழே போட்டுருங்க, நீங்கள் பார்த்து கால் பண்ணி கேளுங்க, எவ்வளோ வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம். மார்க்கெட் வச்சுட்டு இப்போ கையில் பர்ஸ் எடுத்து பர்ஸ் இது பண்ணுவாங்க, பைசாவில் வச்சுட்டு மார்க்கெட் திங்ஸ் எல்லாம் வாங்கி. இது பர்ஸ் கிடையாது, பேக். ஆக்சுவலி பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு பேக் யூஸ் பண்ணிக்கலாம். பைசா காய்கறி வாங்கிட்டு இது உள்ள வச்சுட்டு பாருங்க, வெறும் குட்டி பர்ஸ் மாதிரி இருந்தது, அது பேக்காவே ஆயிடுச்சு பார்த்தீங்களா, மடிச்சு உள்ள வச்சுக்கலாம். இது சைடு சாரீலாம் வந்து நிறைய நம்ம மம்மி டேடி இருப்பாங்க, அவங்களுக்கு சாரிங்க இருக்கும் இல்லையா, மம்மி இது பாட்டி இது அந்த மாதிரி சாரிங்க இருக்கும். அவங்களுடைய நினைவாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பேக் தைச்சு வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் போது ஏதோ பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, இல்லை மேரேஜ் வெட்டிங் டே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போது நீங்கள் அதில் திங்ஸ் வச்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மார்க்கெட் பேக். இது வந்து இப்படி மடிச்சு சின்னதாக வேண்டாம் கூட மடிச்சு அழகாக பர்ஸில் போட்டுக்கலாம். போட்டு பேக்கில் மார்க்கெட் போகும்போது அந்த பேக் இல்லாமல் ரொம்ப பேர் பேக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து மார்க்கெட் பேக் இல்ல, ஊருங்களுக்கு எங்கேயாவது அவுட்டிங் போறாங்கன்னா அதுல ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மார்க்கெட். ஸோ ஆல் இன் ஆல் இந்த பேக் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது இங்கேயே ரெடி பண்ண பேக் தான் பாருங்க. எவ்வளோ வேணா கொடுத்துடலாம் மேடம். இது எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா தைச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பர். வேற மேடம்? இது வந்து பவுச். பவுச் நம்ம மேக்கப் பவுச். எங்கேயாவது ஊருங்களுக்குலாம் போறாங்கன்னா அதுல தேவையான திங்ஸ், அவங்களுக்கு ஃபேர் லவ்லி ஷாம்பு சோப்பு சீப்பு எல்லாம் வச்சு கொண்டு போகலாம் அந்த பேக். அது இது வந்து செல்போன் பவுச். சைடில் மாட்டிக்கலாம். குழந்தைங்க லேடிஸ் எல்லாரும் வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். வாக்கிங் போகிறது, ஆஃபீஸ் போகிறது, பைக் ஓட்டும்போது நல்லா யூஸாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கு நம்பரை கீழே போடுறேன், நீங்களே ப்ரைஸ் எவ்வளோ கேட்டுங்க, எவ்வளோ வேணால் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆமாம், ஆர்டர் கொடுக்கலாம். இது வந்து மார்க்கெட்டிங். இப்போ யாரும் கவர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆமாம், எல்லாரும் வந்து கூடையும் தூக்கின்னு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுனா வெங்காயம் தக்காளி காய்ங்கெல்லாம் வாங்கி கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட் அவங்களாம் பல்க் ஆர்டர் கொடுத்தாங்க. ரொம்ப பல்காக ஆர்டர் கொடுத்தாங்கன்னா தைச்சு கொடுத்துருவாங்க. எத்தனை பேக் வேணாலும் நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நாங்களும் தைச்சு கொடுத்துருக்குறோம். நிறைய ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி தான் மேடம். இது வந்து தாம்பலம் பை மாதிரி கேட்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் கல்யாணம் அந்த ரிசப்ஷன் ஏன்னா பேக் வேணாலும் இங்கேயே மொத்தமாக ஆர்டர் கொடுக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா தைச்சு கொடுத்துருவாங்க. இது வந்து அவங்க ஸ்பான்சர் கொடுத்துக்காக ஒருத்தங்க சாம்பிள் கொடுத்தாங்க பேக். அவங்களுக்கு கிஃப்டா கூட கொடுக்கலாம். நம்ம யாராவது உங்க ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா கூட கிஃப்டா கூட இந்த பேக்லாம் கொடுக்கலாம் உங்களுக்கு. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க பேகு. ஸோ எத்தனை வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ மேடம் நம்பர் கீழே போட்டுருங்க, நீங்கள் பார்த்து கால் பண்ணி கேளுங்க, எவ்வளோ வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம். இந்த பேக் சொல்லு. என்ன மேடம்? இது மார்க்கெட் வச்சுட்டு இப்போ கையில் பர்ஸ் எடுத்து பர்ஸ் இது பண்ணுவாங்க, பைசாவில் வச்சுட்டு மார்க்கெட் திங்ஸ் எல்லாம் வாங்கி. இது பர்ஸ் கிடையாது, பேக். ஆக்சுவலி பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு பேக் யூஸ் பண்ணிக்கலாம். பைசா காய்கறி வாங்கிட்டு இது உள்ள வச்சுட்டு பாருங்க, வெறும் குட்டி பர்ஸ் மாதிரி இருந்தது, அது பேக்காவே ஆயிடுச்சு பார்த்தீங்களா, மடிச்சு உள்ள வச்சுக்கலாம். இது சைடு பாருங்க, சைடு பேக் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். வெறும் இதுதான் சைஸ். சைடு பேக் தானே இது. இது சைடு பேக். நம்ம லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஊருங்களுக்கு டூருங்கெல்லாம் போறாங்க. இங்கேயே பாருங்க, இங்கேயே தைச்சது எல்லாமே இங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு இருக்கு, நீங்களும் உங்களுக்கு தேவை, இது பிடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி கலர்ல வேணும், எனக்கு இந்த பேக், எங்களுக்கு இவ்வளவு பேக் வேணும்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன ஆர்டர்ல நாங்க தைச்சு கொடுத்துருவோம். டைம் இது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நுங்கம்பாக்கத்தில் வந்து புதுசாக ஷெல்டர் இருக்குது. புது ஷெல்டர்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கு ஓல்டு ஆல்ரெடி இருந்த ஷெல்டர் தான் அது. அங்கே வந்து 2015 வந்து மழை வந்ததுனால வந்து ரொம்ப இடமே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால 2021 வந்து என்ன பண்ணாங்க,
அங்கேருந்து இங்கே தற்காலிகமாக தங்குறதுக்காக எங்களுக்கு ஒரு 15 மழை வந்த அப்புறம் தான் இங்க வந்தீங்க. 15 மழைக்கெல்லாம் அங்கே தான் இருந்தோம். அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டோம் அங்கே. இப்போ 2021 லாஸ்ட்ல வந்து ரொம்ப மழை வந்து சேதமாச்சு இல்லையா, அப்போ என்ன பண்ணாங்க எங்களுக்கு தற்காலிகமாக தங்குறதுக்காக இங்கே அமுச்சு வச்சிருக்காங்க. இங்கே ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த இடமும் இப்போ பழைய இடம் வந்து கட்டி முடிச்சுட்டாங்க. உள்ள வந்து இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு மட்டும் இன்னும் செல்ஃபு, சேர், பர்னிச்சர்ஸு எல்லாமே அங்கே ரெடி பண்ணாமல் இருக்குது. அது போடுறதுக்கு வந்து ரொம்ப அமௌண்ட்டு தேவைப்படுது எங்களுக்கு. அது யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி பெண்களுக்காக ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இன்டீரியர் ஒர்க்குக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கார்பெண்டர் அந்த மாதிரி அவங்களாம் லேபர் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் பண்ணா திங்ஸ் யாருன்னா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒர்க் பண்ணி கொடுத்தா ஏன்னா அவங்களுக்கு தேவையான இப்போ வந்து கபோர்ட்ஸ்லாம் இல்லைன்றதுனால தான் இங்கே பத்தலைன்றதுனால தான் துணிங்கெல்லாம் இப்படி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அங்கே வந்து வெளியில் எதுவுமே வைக்காம எல்லாருக்குமே கபோர்டு, எல்லாருக்கும் ஒரு கபோர்ட்னா அவங்களுடைய திங்ஸ் அதுக்குள்ளார வச்சுக்கிறதுக்கு மாதிரி லாக்கர் மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம் அவங்க எங்கே போனாலும் வந்தாலும். அதுக்கான கபோர்ட்ஸ் எல்லாம் வைக்கணும். அங்கே ஆஃபீஸ் ரூமும் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கார்பெண்டர் ஒர்க் மெயினாக அங்கே இருக்கு. எலக்ட்ரிஷியன் அந்த ஒர்க்கில் முடிச்சிடல மேடம்? எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லாமே முடிச்சது. இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த. அது வெளியில இருந்த ஆளுக்கு வந்து உள்ள போயிட்டு அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு 3-4 மந்த்ல நாங்கள் அங்கே போயிடுவோம். ஒரு எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் அந்த மாதிரி யாரா காசு இல்லை ஒர்க் பண்ணுற ரெடினா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. முக்கியமான கார்பெண்டர் பண்ணுற ஒர்க்கு. ஸோ திங்ஸை கூட நாங்கள் வெளிலேருந்து வாங்கிடுறோம். அது ஒர்க் பண்ணி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம. ஓகே, பாய். தேங்க்யூ. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.